శ్రీవారి బ్రహ్మోత్సవం சமுஷா தளவாரியான திட்டங்கள். திருமலை செப்டம்பர் 19, 2025. வரும் ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்து விட்டதாக திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலர் ஸ்ரீ அனில்குமார் சிங்ஹால் தெரிவித்தார். ஆந்திர பிரதேச முதல்வர் நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வழங்கிய அறிவுறுத்தலின்படி திருமலையில் பவித்திரத்தை காக்கும் பணியும் பக்தர்களுக்கு சிரமமின்றி தரிசனம் கிடைக்க செய்வதும் தான் முக்கிய குறிக்கோள் என அவர் வலியுறுத்தினார். பிரம்மோற்சவம் 2025 முழு ஏற்பாடுகள். திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. செப்டம்பர் 24 தவஜாரோகணம். முதல்வர் நாயுடு பட்டு வஸ்திரம். இங்கே ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவம் போன்ற முக்கிய நிகழ்வுகளின் போது அரசு சார்பில் கடவுளுக்கு சமர்ப்பிக்கும் பட்டு வஸ்திரம் ஆகும். இது ஒரு பாரம்பரிய வழக்கமாகும். இந்த மாநிலத்தின் பிரதிநிதியாக முதல்வர் பட்டு வஸ்திரங்களை கடவுளுக்கு சாற்றி மரியாதை செலுத்துவார். பிரம்மோற்சவ விழா நாட்களில் வாகன நிறுத்தும் இடங்களிலிருந்து திருமலைக்கு ஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சாதாரண நாட்களில் ஆர்டிசி பேருந்துகள் 1900 பயணங்களுக்கும், கருட சேவை நாளில் 3200 பயணங்களுக்கும் ஏற்பாடுகள் தயார். 2000 டிடிடி பாதுகாப்பு பணியாளர்கள், 4700 காவல்துறையினர், பணியில் உள்ள 450 மூத்த அதிகாரிகள், 3500 ஸ்ரீவாரி சேவர்கள் பக்தர்களுக்கு சேவை செய்கிறார்கள். கட்டளை கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்ட 3000 சிசிடிவி கேமராக்கள், தூய்மைக்காக 2300 ஊழியர்களுடன் கூடுதலாக 960 கூடுதல் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கல்யாண கட்டாவில் பக்தர்களின் முடியை காணிக்கையாக வழங்க 1150 முடித்திருத்தும் பணியாளர்கள் உள்ளனர். 28 மாநிலங்களைச் சேர்ந்த 296 குழுக்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நிகழ்ச்சிகள். கருட சேவை நாளில் 20 மாநிலங்களைச் சேர்ந்த 37 குழுக்கள் பாரம்பரிய மற்றும் ஆன்மீக கலை வடிவங்கள். பக்தர்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்க 60 மருத்துவர்கள் மற்றும் 60 துணை மருத்துவ ஊழியர்கள். அவசர மருத்துவ சேவைகளை வழங்க 14 ஆம்புலன்ஸ்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பதி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடேஷ்லு, திருப்பதி நகராட்சி ஆணையர் திருமதி பௌரியா, ஸ்ரீ வீர் பிரம்மம் எஸ்பி ஸ்ரீ சுப்பு நாயுடு,